வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது டயபெட்டிக் ஃபுட் அல்சர். காலகாலமாக சுகர் இருந்து அது அன்கண்ட்ரோல்டாக இருந்து கால்களை சின்ன சின்னதாக புண்ணாக ஆரம்பித்து அது பெருசாகி அது ஆறாமல் இருக்கிறத நம்ம டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக நமக்கு டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் கால்கள் ஏதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டு அதாவது ஏதாவது அடிப்படாமல் தன்னாலேயே ஒரு புண்ணு உருவாகி அது ஆறாம ரொம்ப மாசமா இருக்குன்னா அவங்க கண்டிப்பா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். டயபெட்டிக் ஃபுட் அல்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கையும் கால்களையும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். எஸ்பெஷலி கால்களை காலையிலையும் நைட்டும் நல்லா சோப் போட்டு கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க. இது யாரு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ். ரெண்டாவது, டயபெட்டிக் இல்லை ஆனால் புண்ணு ரொம்ப காலமாக ஆறாமல் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல ஹெல்த் ரிலேட்டட் தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.